ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட எப்படியாவது இந்த நல்ல செய்தியை சேர்த்துடணுங்கிறதுக்காகவே உன் வீடு தேடி வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய அதிர்ச்சிகளையும் நிறைய கஷ்டங்களையும் தானே பார்த்துருக்கேன். இப்போ பாரு, உனக்காக நான் வந்து உன் வாழ்க்கையில் பல அற்புதமான விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். எந்த விஷயத்துக்கும் நீ பழகிட்டீனா அதுலேருந்து மாற மாட்டேன்னு அடம் பிடிச்சினா வாழ்க்கை எப்படி சரி வரும்? வாழ்க்கையும் உலகமும் காலமும் மாற்றத்துக்கு உட்பட்டது. மாற்றம் ஒன்று தானே மாறாதது. அப்படி இருக்கும்போது நீ எல்லா விஷயங்களிலும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகு. எல்லாமே நீ நினைக்கிறது போலவே நடந்துராது. அப்படி நீ நினைக்கிறது நடக்காத போதோ அல்லது நீ நினைக்காதது திடீர்னு நடந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதோ அதை ஏற்றுக்கக்கூடிய, அதை சரி கட்டக்கூடிய, சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொஞ்சம் உருவாக்கிக்க முயற்சி செய்யன்னு செல்லமே. இந்த உலகத்தில் கெட்டவங்களும் ஏமாத்துக்காரர்களும் மோசடி பேர்வழிகளும் மட்டும்தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்மைகளும் நல்ல மனிதர்களும் கூட நிறைய பேர் இருக்காங்க. நீ நிம்மதியாக இந்த உலகத்தில் கண்டிப்பாக வெற்றிகரமாக ஜெயிக்க முடியும். என்ன, அதுக்கேற்ற மாதிரி நீ அனைத்தையும் சமாளித்து அனுசரித்து போகும்போது வாழ்க்கை கண்டிப்பாக எப்படியாவது உனக்கான வெற்றியையும் உனக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கூட நிச்சயமாக கொடுத்துருமே செல்லமே. சில மனிதர்களுக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஏச்சும் பேச்சும் அவங்கக்கிட்ட குறையையும் குற்றத்தையும் வாங்கி கட்டிக்க வேணாம். எப்போவுமே யாருக்காவது ஏதாவது ஒன்றுன்னு கூப்பிட்டா உடனே நீ ஆளாக போய் அவங்களுக்காக நிற்கிறதாலேயே அவங்க என்னவோ உனக்கு வேலையே இல்லாமல் சும்மா இருக்க மாதிரியும் அவங்க கூப்பிட்டதுனால நீ வர்றதோடனே உனக்கு தான் நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நீ அவங்க மேலே மரியாதை வச்சுருக்க, அவங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற. அதனால தான் எல்லா வேலைகளையும் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடி போகிறேங்கிறத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கலை என் தங்கமே. உன்னை பற்றியும் உன்னுடைய நல்ல குணத்தை பற்றியும் அவங்க புரிஞ்சுக்கணும்னா எப்போவுமே கூப்பிட்டவனே ஓடி போகாமல், கேட்கும் போதெல்லாம் உனக்காக வரும்போதெல்லாம் பேசாமல் கொஞ்சம் நீ பிஸியாக இருக்கிறங்கிறதையும் காமிச்சிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. உண்மை என்னவோ அதைத்தானே சொல்ல போகிற. அடுத்தவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தீனா அப்புறம் உனக்காக ஓட நினைக்கும் போது வயசு தாண்டி போயிடும் என் தங்கமே. அதனால் அடுத்தவங்க மீது காட்டுற அன்பும் அக்கறையும் அளவோடு இருந்தால் போதும். யார் மீதும் அளவுக்கு அதிகமாக அக்கறை காட்டிக்கிட்டு நீ கஷ்டப்பட வேணாம். ஏன்னா நீ எல்லார் மேலேயும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னைக்காவது அவங்களுக்கு உன்னை பிடிக்காம போச்சுன்னாலோ உன்னை வேணாம்னு ஒதுக்க நினச்சாலோ அந்த வேதனையை உன்னால் தாங்கிக்க முடியாதல்லவா? இந்த வராகி அம்மா சொல்கிறத கேளு. எந்த விதத்திலுமே நீ யாருக்கும் குறைஞ்ச பிள்ளையோ சளைச்ச பிள்ளையோ கிடையாது. உன்னை போல திறமையும் தனித்துவமும் உள்ளவர்களும் கூட இந்த உலகத்தில் பெருசாக நிறைய பேர் இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக உன்னை விட உயர்ந்தவங்கன்னு யாரையாவது நினச்சிக்கிட்டு அவங்க கூட உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன்னை தாழ்வாக யோசிக்கிற? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த விதமான ஒப்பீடும் செய்ய முடியாது தானே. சூரியன் வராட்டி மனிதர்களுக்கு பகல் பொழுதே இல்லாமல் போயிடும். சந்திரன் இல்லாட்டி மனிதர்களுக்கு இரவு பொழுது மிக கொடுமையான இருள் பொழுதாக ஆகி வேலை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு போயிடும். அப்போ சூரியனும் முக்கியம், சந்திரனும் முக்கியம் தானே. அதாவது அதற்கு உரிய நேரத்தில் பிரகாசிக்குது, அதோடைய வேலையை செய்து. அதே போல தான் உனக்கு உரிய வகையில் உன் வேலையை நீ செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அல்லவா? என்னதான் நீ இந்த மக்களுக்காக எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செஞ்சாலும் யாருமே அதை பெருசாக ஒரு பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனால் நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சினா இந்த உலகமே உன்னை நிச்சயமாக விமர்சித்து உன்னை குறை சொல்லி உன் மனசை காயப்படுத்தவும் செய்யும். அதனால் யாருக்காக செய்கிறோம் எதுக்காக செய்கிறோன்றதில் தெளிவாக இரு. நல்லவங்களுக்காக நன்மை செஞ்சினா அது நல்ல விஷயம். கெட்டவங்களுக்கும் மோசமானவங்களுக்கும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களுக்கும் நீ நல்லது செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லவா?
உனக்கென ஒரு தெளிவான நோக்கத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராக ஓடு. உன்னை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு கூட்டம் வரணும், உறவுகள் சொந்த பந்தம் வரணும்னு நீ ஒருபோதும் எதிர்பார்க்காதே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ எங்கே போகணுன்றதை மட்டும் யோசிச்சு, எப்படி போகணுன்றதை தெளிவாக சிந்திச்சு அதற்கான விஷயங்களை செய்ய பழகு. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நீ எதிர்பார்த்தது போல கிடைப்பதற்கு தாமதமாகுது, அதிக நேரம் ஆகுதுன்னா அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போதைக்கு நடக்காதது இனிமே மிக அழகா சிறப்பா சரியா நடக்கும்னு தான் அர்த்தம். உனக்கானதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க, உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? உண்மையை யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உண்மைதான். ஆனால் பொய்யை எல்லாரும் நம்பினாலும் என்னைக்கு இருந்தாலும் அது பொய்யாக இந்த உலகத்தில் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டப்படும். உண்மையாக இருக்கிறதுக்கு, உண்மையை பேசுறதுக்கு நீ தயங்காதே, தவிக்காதே. என்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் கண்டிப்பாக உன்னுடைய உண்மையையும் நேர்மையும் புரிஞ்சுக்கோ. எப்போதும் நல்ல முடிவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. நல்ல முடிவுகளை எப்படி எடுக்கிறது, எதை செஞ்சால் சரியாக வரும்னு ஒன்றுமே புரியலையேன்னு யோசிக்கிறியா? எப்போதும் எல்லாருமே பிறந்தவனை எந்திரிச்சு நடந்துடல. முதல்ல தத்தி தவழ்ந்து எந்திரிச்சு நின்று கீழே விழுந்து தவறாக செஞ்சுதானே அப்புறம் சரியாக நடக்க ஆரம்பித்தாங்க. அதே போல தான் நீயும் ஆரம்பத்திலே எடுக்கிற எல்லா விஷயங்களும் முடிவுகளும் சரியாக அமைஞ்சிடாது. தப்பும் தவறுமா கொஞ்சம் முடிவு எடுத்து தப்பு நடந்த பிறகுதான் அதிலிருந்து சரியான அனுபவம் கிடச்சி அடுத்தடுத்து சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இப்போ புரியுதா? தப்பு நடக்கும்போது கிடைக்கிற அனுபவங்கள் தான் நல்ல முடிவுகளை உனக்கு கொடுக்கும். தப்பு நடந்தா அதுக்காக உட்காந்து கவலைப்படாமல் அடுத்து சரியாக நடந்துருன்ற தைரியத்தோட துணிஞ்சு முன்னேறு. தவறு நடக்கும்போதெல்லாம் அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த முறை சரியாக செஞ்சுடுன்னு செல்லமே. இந்த வராகியம்மா உன்னை பற்றி முழுசாக புரிஞ்சவளாக இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை புரியாத இந்த மனிதர்களுக்கு நீ விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏன்னா புரிஞ்சுக்காதவங்க நீ என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு தான் அடம் பிடிப்பாங்க. உன்னை பிடிக்காதவங்க நீ என்னதான் சொன்னாலும் அதை பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. உன்னை புரிஞ்சுக்காதவங்களுக்கும் உன்னை பிடிக்காதவங்களுக்கும் நீ மெனக்கட்டு கஷ்டப்படாத. யார் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே நினச்சிக்கிட்டு போட்டுன்னு அதை விட்டுடுன்னு சொல்லவே. நீ என்னதான் தண்ணிக்குள்ளே நடனம் ஆடினாலும் கூட உன்னுடைய எதிரிகள் நீ குப்பையை கிளறன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ என்ன செஞ்சாலும் உன்னை குறை சொல்கிறது தானே அவங்களுக்கு வேலை. எதையாவது சொல்லி உன்னை விமர்சித்து உன்னை மட்டம் தட்டி அவங்களுக்கு கீழேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதால தான் சில மனிதர்கள் நீ என்ன செஞ்சாலும் அதில் குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தவங்களுடைய சொல்லுக்கெல்லாம் நீ மரியாதை கொடுக்கறது சரி, ஆனால் அடுத்தவங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையை வாழ முடியாது என் தங்கமே. எது சரியோ அதை மாற்றிக்கலாம். எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டு மாறிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் எது சரியோ அதை செய்ய பழகு. இங்கே யாருமே சரியானவர்களோ முழுமையானவர்களோ கிடையாது. ஒவ்வொருத்தரும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றாற் போல மாறக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. நீ நிம்மதியாக வாழ்க்கையை வாழணும்னு நினச்சினா யார் எப்படி இருந்தாலும் அவங்கள அப்படியே ஏற்றுக்கோ. மற்றவங்கள நீ மதிக்கிற சரிதான், ஆனால் அதே நேரத்தில் அவங்க குணத்தை மாற்றிக்கணும் திருத்திக்கணும்னு எதிர்பார்க்காத. யார் எப்படியோ அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போகிறது தானே உனக்கு சரியாக இருக்கும். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் மரியாதையாக பணிவோட பவ்யமாக இருப்பதில் தப்பு இல்லை. எப்போதும் எல்லாரையும் விட நான் தான் சிறந்தவன் நினைக்கலாம். ஆனால் நான் தான் சிறந்தது, நான் தான் சரிங்கிறது ஆணவமாக அகம்பாவமாக மாறிடக்கூடாது என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையே தினமும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகான விஷயம்தான். அதனால் எல்லாமே எனக்கு தான் தெரியுன்ற தலகணம் வேணாம். அனைத்தையும் தெரிந்து கொண்டு பக்குவப்பான புரிதல் கொண்ட தெளிவான பிள்ளையாக இருந்துடு என் செல்லமே. அதே போல் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கணும்,
எல்லாரும் உன்னை தான் தேடி வந்து பேசணும், எல்லாரும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நீ ஒருபோதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. அவங்க வந்து பேசுனாங்கன்னா பேசு, அல்ல உனக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் நீ பேசு. எல்லாரும் எப்போதும் உன்னை பெருசாக நினைக்கணும்னு யோசிக்காம நீயாக அமைதியாக இரு. யாருக்கு நீ தேவையோ, யாருக்கு உன்னை பிடிக்குமோ அவங்களே நிச்சயம் உன்னை தேடி வந்து பேசுவாங்க. நீ இல்லாட்டி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்றதையும் அவர்கள்தான் உணர்ந்தவர்களாக இருப்பாங்க என் தங்கமே. எப்போதுமே உன்னுடைய நிம்மதியையும் சுயமரியாதையும் குலைக்கக்கூடிய, உன் மரியாதையை கெடுக்கக்கூடிய மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேண்டாம். அப்படி யாராவது உன் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சுக்கிறத விட தனியாக இருக்கிறது எவ்வளவோ மேலானது. இந்த உலகத்தில் தனியாக வாழ முடியாது. தனியாக பிறப்பதும் வளர்வதும் எல்லாமே கஷ்டம்தான். ஆனாலும் நீ முயற்சி செய்யும்போது, சில விஷயங்கள் ஒத்து வராத போது தனிமையை இனிமையாக ஆக்கிக்கொள்வதில் தவறே இல்லை அல்லவா? வானத்தில் பறக்கும் பறவைக்கு நிறைய பறவைகள் சேர்ந்து பறக்கும்போது காற்றை தள்ளிக்கிட்டு பறந்து போகிறது சுலபமாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பறவை தனியாக பறக்கும்போது எதிர்காற்றை தள்ளிக்கொட்டு பறந்து போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த தனியாக பறக்கிற பறவைக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும், நிறைய தைரியமும் துணிவும் உண்டாகும். வானத்தோட முழு உயரமும் அதால் சரியாக கண்டுபிடிக்க முடியும் அல்லவா? அதே போல தான் நீயும் தனியாக இருக்கும்போது தான் உன் வாழ்க்கை எப்படி சமாளிக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படிலாம் வாழ முடியுன்ற அனைத்தையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என் செல்லமே. கோடி கோடியாக நீ சம்பாதிக்கிறது முக்கியமல்ல, மனசுக்குள்ள நிம்மதி தான் முக்கியம். மனசில் நிம்மதியோட, வாழ்க்கை அமைதியோடு வாழ தயாராக இருந்தீன்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் அதை மன நிறைவோட, ஆர்வத்தோட, கவனத்தோட செஞ்சீன்னா கண்டிப்பாக அது சரியாக அமையும். அதே போல தான் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் கிடைச்சாலும் குறைவாக இருந்தாலும் அதை நிறைவாக நினச்சிக்கிட்டு நிம்மதியாக வாழும்போது அதுதானே உண்மையான ராஜ வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க்கை எப்போதும் நீ கேட்குறத உனக்கு கொடுக்காது, நீ ஆசைப்படுறத உனக்கு தராது. இருந்தாலும் ஏன் தெரியுமா அப்படி வாழ்க்கை செய்து அதை பெறுவதற்கு உனக்கு தகுதி இல்லைன்னு கிடையாது. நீ அதைவிட சிறந்ததை பெறக்கூடிய ஆள். உனக்கு அதைவிட நிறைய தகுதியும் திறமையும் இருக்குதுங்கிறதால தான் நீ கேட்குற விஷயங்களை வாழ்க்கை உனக்கு கொடுக்க மறுக்குது. நீ கேட்டதை விட சிறப்பாக தான் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் அனைத்தையும் கொடுத்து அருளுவேன் என் செல்லமே. எல்லா விஷயங்களையும் திட்டம் போட்டு செய்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அதிகமாக திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை உனக்கென வேறு திட்டத்தை போட்டு வச்சிரும். எந்த விஷயத்திலும் எல்லாமே 100க்கு 100% நினச்சது போல் திட்டம் போட்டது போல் சரியாக நடக்கும்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. திட்டம் போடுறது உன் வேலை, அதை சிறப்பாக செய்கிறது உன் வேலை. அதனுடைய முடிவு எப்படி இருக்கணுன்றத இந்த வராகியம்மா ஏன் பொறுப்பில் விட்டுடு. உன் வாழ்க்கையில் பல அழகான நல்ல விஷயங்கள் நீ சற்றும் எதிர்பாராமல் திட்டமிடாமல் திடீர்னு நடந்தது தானே. இன்னுமே கூட நான் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீயே கேட்காத, நீயே சற்றும் எதிர்பாராத பெரும் மகிழ்ச்சியையும் பேரின்பத்தையும் கூட இந்த வராகியம்மா உனக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லதான் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்தேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நினச்சி நீ ஒருபோதும் குறை சொல்லாதே. ஒரு மனுஷனுக்கு நான் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்குறேன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மிக அழகான, அற்புதமான, சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுதுன்னு தான் அர்த்தம். ஒரு சிறந்த நடிகருக்கு தானே ஒரு கஷ்டமான கதாபாத்திரத்தை கொடுப்பாங்க. அதே போல தான் ஒரு அற்புதமான திறமையான மனிதருக்கு தான் நான் பல அழகான சோதனைகளை கொடுப்பேன். சோதனைகள் கடினமாக இருந்தாலும், வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் கடைசியில் நீ தான் ஜெயிப்பாய் என் செல்லமே. ஏன்னா இந்த வராகியம்மா நான் அல்லவா உனக்கு துணையாக இருக்கேன். நான் உன் கூடவே இருந்து நீ ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் நிச்சயம் சிறப்பாக, மிக அழகாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன் என் தங்கமே.